வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்பார்கள். ஒரு கணக்கெடுப்பில் விஷ ஜந்துகள் கடித்ததனால் உயிரிழந்தவர்கள் அதிகளவு எந்த விஷ ஜந்திலே இருந்து உயிரிழந்திருக்கிறார்கள் என்று உலக அளவிலே ஒரு கணக்கெடுத்திருக்கிறார்கள். அப்படி கணக்கெடுத்திருக்கின்ற போது பாம்பு கடித்ததில் தான் அதிகமானவர்கள் விஷ ஜந்துகளால் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருப்பதாக உலக செய்திகளிலே ஒன்றாக இதை சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பாம்பு என்றால் அனைவருமே பயப்படுவார்கள். பாம்பு என்ற செய்தி காதில் விழுந்தால் காதாதூரம் ஓடுவார்கள் என்று அன்றைக்கு பெரியவர்கள் சொல்வதை நாம் கேட்டிருப்போம். அப்படிப்பட்ட பாம்பு தற்போது மழை பொழிந்திருக்கின்ற காரணத்தாலும் ஆங்காங்கே மலைகள் இருப்பதின் காரணமாகவும் அந்த மழையால் அடித்து வரப்பட்டும் இன்னும் மழையால் அந்த மண்களெல்லாம் ஈரப்பதத்தோடு இருப்பதால் பாம்புகள் வீடுகள் அருகிலே அதிகளவு காணப்படுகிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இதுபோல் கேரளா தமிழகத்தின் எட்ட பகுதியிலே இருக்கின்ற வைக்கடுவு என்ற பகுதியில் ஒரு பாம்பு ஒன்று வீட்டின் அருகிலே வந்திருக்கிறது. பெண்களெல்லாம் பார்த்து கூச்சலிட்டு பயந்து பாம்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒருவர் தைரியமாக வந்து அந்த பாம்பை பார்த்து அந்த பாம்பனுடைய வாளை கையில் பிடிக்கிறார். பிடித்து அனாவசியமாக தைரியமாக மன உறுதியோடு அந்த பாம்பை பிடிக்கிறார். பிடித்து அதை இழுத்து அந்த பாம்பு செல்லுகின்ற வளைகின்ற நெளிகின்ற பாக்கிலே அதை கொண்டு சென்று அதை ஒரு அழகாக பிடிக்கிறார். பிடித்து அந்த பாம்பை தைரியமாக தன்னுடைய கையிலே வாள் பகுதியிலே பிடிக்கிறார். அது நெளிகிறது, வளைகிறது, சுழிகிறது, ஓட பார்க்கிறது. இருந்தாலும் அவர் விடாமல் அந்த பாம்பை பிடித்து ஒரு பையை எடுத்து வந்து அந்த பையிலே போடுவதற்கு முயற்சியை செய்கிறார். சில நேரங்களில் முயற்சி செய்து அந்த பாம்பு அந்த பையுக்குள்ளே உள்ளே நுழைவதற்கு எத்திக்கிறது, நுழைய போகிறது, பிறகு வெளியே வருகிறது. இப்படி விளையாட்டு காட்டி இறுதியாக அந்த பாம்பை அவர் பையிலே போட்டு அதை நன்றாக கட்டி வனத்துறை அதிகாரிகளிடம் தகவலை சொல்லி அவர்கள் வந்தவுடன் அவரிடம் ஒப்படைத்து விட்டதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த காட்சியை நமது நகர்வளப் பகுதியில் நாம் பகிர்ந்து கொண்டோம். இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் யூடியூபிலும் பார்க்க வேண்டுமே ஆனால் நீங்கள் யூடியூபில் சென்று என்எம் டிவியை
சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீங்கள் அங்கத்தினராக மாற வேண்டும். அப்படி என்றால் எப்போது வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்று தெரிவித்து நகர்வளப் பகுதியில் உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்